ஓஎம்ஆர் எத்தனையோ கடைகள் இருக்குது. இங்கே பூர்விகா மொபைல் ஷாப் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டது. இங்கே இந்த பரப்பளவு பார்த்தாலே பெரிய சரவணா ஸ்டோருக்கு நிகராக இருக்குது. முதல் நாள் வரவேற்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதிக ஆஃபர்கள் போடுறாங்க. மக்களுக்கு ரொம்ப தொலைவுகள் பயணம் செய்து ஒரு பொருளை வாங்கிறது நம்ம அருகிலே இப்போ எல்லாமே ஓஎம்ஆர்லேயே நல்ல நல்ல கடைகள் எல்லாமே துவங்குது. உள்ளே போய் எதை எடுத்தாலும் 40% 30% ஆஃபர் கொடுக்குறாங்க. மக்கள் ரொம்ப வரவேற்பு அதிகமாக தான் இருக்கும். கரெக்டாக 10:30 மணிக்கு ஓப்பன் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏனைங்க செட்டு போட்டு ஓஎம்ஆர்லேயே ரொம்ப பிரம்மாண்டமான கடை இது ஒன்றா தான் இருக்கும். இதுக்கு அப்பால் எப்படின்னு எனக்கு தெரில. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அதிநவீனமான தொழில்நுட்பம் கொண்ட பொருள்கள் எல்லாமே இறக்குமதியாக இருக்குது. இன்றைய மோகம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்கள் அதிகமாக தேவைப்படுது. மக்களுக்கு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை பயணங்கள் போயின்னு இருக்குது. முக்கிய பங்கு மொபைல் இருக்குது. 2வது பங்கு தொலைக்காட்சிகள் சம்மந்தப்பட்ட பொருள்கள் இருக்குது. தூசி இல்லாத வீடுகள் கூட எனக்கு இருக்குதோ இல்லையா எனக்கு தெரியும். ஆனால் ஏசி இல்லாத வீடுகள் கிடையாது. ஏன்னா அதிகமாக வேலைக்கு போகிறவங்க எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இப்படிப்பட்ட அதிநவீனமான பொருள் எல்லாமே 5 வருஷத்துக்குள்ளே ஒன்று புதுசாக எடுத்தால் போதும், மீதியெல்லாம் தூக்கி போகிற அளவுக்குலாம் வந்துட்டாங்க மக்கள். இந்த இடைப்பட்ட செலவு இருக்குது தெரியுங்களா? ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பண்ணாலும், வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணாலும் நம்ம ஒட்டுமொத்த உழைப்பும் அவங்க ஒரு நாளில் சுரண்டிட்டு போயிடுவாங்க. ஃபோன் எல்லாமே ரொம்ப ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் நாள்லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ள. எப்பவுமே சீப்பாக தான் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பூர்விகாவில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. பெரிய ஸ்டோர் ரூம், பிரம்மாண்டமான ஸ்டோர் ரூம்.